ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நம்ம பார்த்துட்டு இருந்த சீரீஸ்ல அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் மராத்தியர்கள். ஓகேவா? மராத்தியர்கள்ல நம்மளுக்கு ரீசெண்டா என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, என்னென்ன டாபிக்லாம் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாஸ் ரெஸ்பான்ஸ் ஃபார் த செக்யூரிட்டி ஆஃப் த வில்லேஜ் அண்டர் த மராத்தா இன் சவுத் இந்தியா. தென்னிந்தியாவில் மராத்தியர் காலத்தில் கிராமத்தினை பாதுகாப்பது யார் பொறுப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ மராத்தியர்களோட நிர்வாக முறையே வந்துட்டு ஒரு சிறப்பான ஒரு இதுன்னு படிச்சிருப்போம். ஏன்னா வந்துட்டு அஷ்டபிரதான் இருப்பாங்க, ஒவ்வொரு துறையும் தனித்தனியா பாத்துக்கிறோம் இருந்துச்சு. அவங்களே வந்துட்டு என்னது ஹைரார்கி லெவல்லே வந்துட்டு கிராமங்கள் லெவலில் எல்லாத்தையும் பாத்துக்கிறதும் பார்க்கப்பட்டது. அப்படி பாத்தீங்கன்னா இந்த கிராமத்தின் பாதுகாப்பது யார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம்னா அதோட தலைவரான பட்டீல் அவர் தான் பாதுகாப்பு. பிளஸ் வந்து பார்த்தோம்னா அவருக்கு உதவி செய்யறதுக்கு 2 பேர் இருப்பாங்க. உதவி செய்யறதுக்கு 2 நபர்கள் இருப்பாங்க. ஒருத்தர் வந்துட்டு கணக்கர் அப்படின்னு சொல்லப்படுறாரு, இன்னொருத்தர் வந்துட்டு யாரு அப்படின்னு பார்த்தோம்னா குல்கர்ணி, ஆவண காப்பாளர். ஆவண காப்பாளர் யாருன்னு கேட்டோம்னா குல்கர்ணி, இவங்க தான் இருப்பாங்க. இதுக்கு மேல வந்து பார்த்தோம்னா பல கிராமங்களை ஒட்டு மொத்தமா நிர்வாகம் பண்றதுக்கு யார் வருவாங்க அப்படின்னு சொன்னா அது வந்துட்டாரு தேஷ்முக் வருவாங்க. ஓகேங்களா? யார் யாரு நிறைய பொறுப்புகள் அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். சரி சார், அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மாவல்? மாவல் என்பதன் பொருள் என்ன? மாவல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து மராத்திய வார்த்தை. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா the direction in which sunset, எந்த திசையில வந்துட்டு சூரியன் மறையுது அப்படின்னு சொல்றது. அப்படி பார்க்க என்னது அதான் சூரியன் மறையும் பகுதி, அதுதான் மாவல் அப்படிங்கிற பொருள். மோஸ்ட்லி வந்து பார்த்தோம் அந்த கொங்கு பகுதின்னு பார்த்தோம்னா அந்த வெஸ்டர்ன் காட்ஸா, அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அந்த கண்டினியூஸ் ரேஞ்சா வர இடத்துல சயாத்ரி அப்படின்னு அழைக்கப்படுற ஜாகிரபியில படிச்சிருவோம். இதே ஈஸ்டர்ன் காட்ஸுக்கு பூர்வாதிரி அப்படின்னு வைப்போம். அந்த வெஸ்டர்ன் காட்ஸ்ல எந்த பக்கத்து சூரியன் மறையுதோ அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மாவல் அப்படின்ட்டு பார்க்கப்படும். ஓகேங்களா? சரி, அடுத்து இந்த பிளேஸ் அசோசியேட்டட் வித் சிவாஜி, சிவாஜியுடன் தொடர்புடைய ஊர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சாஜி போன்ஸ்லேக்கும் ஜீஜாபாய்க்கும் பிறந்த சிவாஜி ஜுன்னார் அப்படிங்கிற பகுதிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சிவ்னரி அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணாப்ல அவர் பிறந்திருப்பாப்ல. ஸோ தாயின் வளர்ப்பிலையும் சரி, பின்னாடி அவருக்கு வந்துட்டு போர் பயிற்சி செய்து கொடுத்த தாதாஜி கொண்டதேவ் தன்னோட குருவா பார்க்கப்படுறாங்களா, அவரையும் பார்த்துக்கலாம். இல்லையா தன்னோட ஆன்மீக குரு அப்படின்னு கேட்டோம்னா ராம்தாஸ் அவர் இருக்காங்க. இந்த இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமான நபர்கள். நம்மளோட மராத்தாஸ் வந்துட்டு சிவாஜியோட ஒற்று பார்க்கையில வந்துட்டு சாஜி போன்ஸ்லே எடுத்துக்கலாம், ஜீஜாபாய் எடுத்துக்கலாம், தாதாஜி கொண்டதேவ் எடுத்துக்கலாம், ராம்தாஸ் எடுத்துக்கலாம். இவங்க எல்லாம் யார் யாரு, என்னென்ன அவங்களுக்கு முறைகளை வந்துட்டு என்னென்ன தகுதிகள்லாம் அவங்களுக்கு வளர்த்தாங்க சிவாஜிக்கு அப்படின்றத பார்த்து வச்சு. ஓகே, ஸோ சிவ்னரி பகுதியில தான் அவர் வளர்ந்திருப்பாப்புல. அடுத்த கொஸ்டின், the coronation ceremony of Shivaji was held in the 1674 in the fort of சிவாஜி முடிசூட்டும் விழா 1674ஆம் ஆண்டு நடைபெற்ற கோட்டை எது அப்படின்னா ராய்கர் கோட்டை. ராய்கர் கோட்டையில அவர் அங்கிருந்து ஆக்ரா போய் அங்கிருந்து தப்பிச்சு வந்த பிறகுதான் வந்து இடப்படும் அவரோட முடிசூட்டும் விழாவே நடந்திருக்கும். அப்பதான் என்ன பண்ணிருப்பாப்ல சத்ரபதி அப்படிங்கிற பேரோட என்ன பண்ணிருப்பாங்கன்னா முடிசூட்டு விழா நடந்திருக்கும். அவரோட முடிசூட்டு விழாவோட அவங்களோட தாயாரும் ஜீஜாபாயும் இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது. இந்த சத்ரபதி அப்படிங்கிற பேர் என்னது, ஒரு சமஸ்கிருத சொல்லாச்சா, ஒரு சமஸ்கிருத சொல். இதுல சத்ர அப்படிங்கிறது என்னது, நம்மளுக்கு குடை அப்படின்னு அழைக்கப்படும். பதி அப்படிங்கிறது வந்துட்டு தலைவன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்துல வந்து தலைவன். ஓகே, இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவர் வந்துட்டு தன்னோட அந்த ராய்கர் கோட்டையை அவர் முன்னாடியே கைப்பற்றிருப்பாப்ல, பின்னாடி புனரமைக்கப்பட்டு ஒரு மிக சிறந்த கோட்டையா பார்க்கப்பட்டு அதுலதான் தன்னோட முடிசூட்டு விழாவையும் 1674 வச்சிருப்பாங்க. இந்த வருஷமும் சரி இந்த கோட்டையும் சரி ரொம்ப முக்கியமானது. அடுத்து, under Maratha administration the panchayat was popularly called Panch, Parameshwar and Panchas were often called as. மராத்தியரின் ஆட்சியில் பஞ்சாயத்தை பஞ்ச பரமேஸ்வர் என்றும் பஞ்சாஸ் என்பவர்களை இப்படியும் அழைத்தார்கள். எப்படின்னா மாபாப் அப்படின்னு அழைத்தார். ஓகே, அடுத்த கொஸ்டின், கீழ்கொண்டவற்றுள் தவறான கூற்றை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவாஜியின் பாதுகாவலர் தாதாஜி கொண்டதேவ், கரெக்டா? ஆமா, இப்பதான் சொன்னோம். அவரோட பாதுகாவலர் தன்னோட எல்லாம் அவரை வந்துட்டு சின்ன வயசுல வளர்த்து எடுத்தது எல்லாமே யாரு, கிட்டத்தட்ட தாதாஜி கொண்டதேவ் தான். அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவரோட அந்த ஜாகிர் நிலம் வந்துட்டு யாருக்கும் சொந்தமாகுது,
சிவாஜிக்கும் சொந்தமாகுது. ஏன்னா வந்துட்டு அவர் நில பகுதியில வந்துட்டு எப்படி ஜாகீர் ஒருத்தரை வச்சு நிர்வாகம் பண்ணி எடுத்துட்டு வந்திருப்பாங்க மராத்தாஸ் பீரியட்ல. அப்ப அந்த இதுவும் யார் கிடைக்கும், பின்னாடி சிவாஜி கிடைக்கும். அது வரைக்கும் அவர் தான் வந்துட்டு அவரை பயங்கரமா போர்க்கலைகள் எல்லாமே கத்துக் கொடுக்கறது யாரு மூலியமானா ராஜாஜி கொண்டதே மூலியமா தான் அவர் கிடைச்சிருக்கும். கரெக்ட் தான். சிவாஜி ராய்கர் கோட்டையில் முடிசூட்டு கொண்டார். 1674 ராய்கர் கோட்டையில என்ன பண்ணாப்ல, முடிசூட்டு விழா நடந்தது. இதை கரெக்டா எடுத்துக்கலாம். சிவாஜியின் படை வீரர்கள் சூரத்தை 1665 சூறையாடினர். கரெக்டா? 1664 பின்னாடி 1670லயும் ஒரு தடவை வந்துட்டு சூரத்தை கொள்ளையடிச்சிருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல சூரத்தை கொள்ளையடிச்சு வந்துட்டு மிக பெருசா பார்க்கப்படும். ஏன் அப்படின்னா 1664 அடிக்கப்பட்ட அந்த சூரத்துல அடிக்கப்பட்ட அந்த சூறையாடி அந்த அந்த போர்ட் எல்லாத்தையும் வந்துட்டு அவங்க கண்ட்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் தடுத்து நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு அவுரங்கசீப் யார் அனுப்புறாப்ல, ராஜா ஜெய்சிங் அனுப்புறாப்ல. ஜெய்சிங் அனுப்பிச்சு அவர் கூட சண்டை போட்டல வந்துட்டு கிட்டத்தட்ட சிவாஜி வந்து என்ன பண்றாப்ல, அந்த இடத்துல தோற்கடிக்கப்படுறாப்ல. அப்ப அந்த புரந்தர் கோட்டையில வச்சு புரந்தர் உடன்படிக்கை மேற்கொள்ளப்படுதா ஜூன் 11 1665 1665 புரந்தர் ட்ரீட்டியே வந்துடும். ஓகேங்களா? அதனால 64 இதுதான் தவறா இருக்கு. 1674 சத்ரபதி பேரை சொல்லி முடிசூட்டினார். இது கரெக்ட் தான். தவறானதான் கேட்டிருக்காங்க. இது ஒரு ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்து அஷ்டபிரதான். ஓகேங்களா? அஷ்டபிரதான் சிவாஜியின் அஷ்டபிரதான் தலைமை நீதிபதி என்று அழைக்கப்பட்டவர் யார் கேட்டிருக்காங்க. அந்த அஷ்டபிரதானே நம்ம வந்துட்டு எடுத்து தெளிவா பார்த்துடலாம். ஏன்னா அந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். அப்படி பார்க்க நம்மளுக்கு சிவாஜி காலத்துல அஷ்டபிரதான் அப்படிங்கிற ஒரு அவை கொண்டாந்து யார் யார் என்னென்ன ஒர்க் பார்க்கணும் அப்படிங்கறத கொண்டாந்துறாங்க. இது மாதிரி நிறைய காலகட்டத்தில் நிறைய பார்த்திருக்கோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா அஷ்டபிரதான்னா மராத்தியர் பீரியட்ல, இதே பஞ்ச் பிரதான் அப்படி கொடுத்தாங்கன்னா அது ஹொய்சாலர் காலத்துல. ஓகேங்களா? ஹொய்சாலர் காலத்துல பஞ்ச் பிரதான் இருந்துச்சு. இதே அஷ்டதிக்க ஜங்கல் கேட்டாங்கன்னா விஜயநகர பேரரசுல துருவ வம்சத்துல வந்து கிருஷ்ணதேவராயர் பார்த்தோமா அங்கே வரும். இதே நவரத்னங்கள் கேட்டாங்கன்னா குப்தாஸ்ல குப்தர்கள் பீரியட்ல வந்துட்டு 2ஆம் சந்திரகுப்தர் காலத்துல வந்துட்டு நவரத்னங்கள். ஆனா யார் யாரு எந்தெந்த அவை இருந்தாங்க என்ன அப்படிங்கிறத பார்த்து வச்சு. ஓகே, அஷ்டபிரதான்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு முக்கியதா யார் இருக்கா, பிரதம மந்திரியா யார் இருக்கா, யாரு, பேஷ்வா. ஓகேங்களா? ஏன்னா அதுக்கப்புறம் பின்னாடி வந்துட்டு சாகு மகாராஜா காலத்துல என்ன ஆயிடுச்சு, இந்த பேஷ்வா தான் கிட்டத்தட்ட நிர்வாகத்தை அதிகமா பாக்குறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பிரதம மந்திரியா இருக்கக்கூடியது பேஷ்வா. அடுத்து நிதி அமைச்சர் என்னன்னு சொல்றாங்க, அமித்யா அப்படிங்கிற பேர்ல நிதி அமைச்சர் இருக்காங்க. நிதி சம்பந்தமான வரவு செலவுகள் பாத்துக்கிறது எல்லாமே இவங்களோட கண்ட்ரோல்ல போயிருது. அடுத்து வாக்கியா நாவிஸ், இவர் வந்துட்டு மந்திரி, மந்திரிகள் எல்லாத்தையும் வாக்கியா நாவிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இது சுர்நாவிஸ் அப்படின்னா உள்துறை உள்துறை செயலாளர். சுர்நாவிஸ் இல்லைன்னா சச்சிவ் அப்படிங்கிற பேர்ல அழைக்கப்பட்டது யாருன்னா உள்துறை செயலாளர். வெளியுறவுத்துறை செயலாளர் என்னன்னு சொல்றோம், சுமந்த் தபீர் அப்படிங்கிற பேர்ல அழைக்கப்படுறது வெளியுறவுத்துறை செயலாளர். வேற வந்துட்டு மத தலைவர் என்னன்னு சொல்லுவாங்க, பண்டிட் ராவ்னு சொல்லுவாங்க, தனத்யாக்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க, சதர் இல்லைன்னா முதாசிப் இப்படிங்கிற பேர்ல அழைக்கப்படுறது மத தலைவர். ஓகேங்களா? வேற வந்துட்டு தலைமை நீதிபதிய நியாயதீஷ், தலைமை நீதிபதிய நியாயதீஷ் அப்படின்னு சொல்றாங்க. தலைமை தளபதி வந்துட்டு சாரி நௌபத். இந்த அஷ்டபிரதான்ல இந்த 8 அமைச்சர்களும் என்னென்ன யார் யாரு என்னென்ன துறைகள்ல இருக்காங்க அப்படிங்கறத பார்த்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகமா இதில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள். ஓகே, சரி, இப்ப இங்க நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, சிவாஜியின் அஷ்டபிரதான் தலைமை நீதிபதி யாருன்னு கேட்டிருக்காங்க. தலைமை நீதிபதி யாரை பார்த்தோம், நியாயதீஷ். ஓகே, போட்டோம். பண்டிட் ராவ்னா நம்மளுக்கு மத தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதே சுமந்த்னா வெளியுறவுத்துறை செயலாளர் அப்படின்னு பார்த்தோமா. அடுத்து அதான் கேட்டிருக்காங்க, ஃபாரின் அஃபேர்ஸ் யாரு, வெளியுறவுத்துறை செயலாளர் அமைச்சராக செயல்பட்டவர் யார், யாரு, சுமந்த். ஓகே, இந்த விஷயம் திருப்பி அது வந்துட்டே இருந்துச்சு. அதனால தான் நம்ம தனியா ஒரு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள போறோம். அடுத்து பார்ப்போம். அமத்யா அல்லது மஜும்தார் என்பவரை மராத்திய ஆட்சியில் நியமனம் செய்தனர். எதுக்காக அமத்யாங்கிறது எதுக்கு பார்த்தோம், நம்ம நிதி அமைச்சர்னு பார்த்தோமா. அவர் மாநிலத்து வரவு செலவு கணக்கை வரவு செலவு கணக்கை பார்ப்பதில் பொறுப்பாக நியமிக்கப்பட்டார். அப்ப நிதி சார்ந்து வர்றது இதுதான். வேற இதை பாருங்க, மன்னரின் பாதுகாப்பு இருந்துச்சு. பாதுகாப்பு இந்த மாதிரி எதுக்கு எடுக்கலாம், படைத்தலைவருக்கு போய்க்கலாம். ஓகேங்களா? வெளியுறவுத்துறையில இருந்துச்சு, யார் வருவா, சுமந்த் வந்துற பேராப்ல. அரண்மனைக்கு வரும் தபால்களை பார்ப்பது அவரின் கடமையாகும். அப்படிலாம் கிடையாது, அவருக்கு வரவு செலவு மட்டும்தான் பார்க்க போறாப்ல. அமத்யா அல்லது மஜும்தார் எதுக்கு வரும் அப்படின்னா வரவு செலவு தான் வரும். ஃபர்ஸ்ட் மட்டும்தான் ஏவும். ஓகே,
திருப்பி அதே தான் வந்திருக்கு. இதுல எக்ஸ்பிளைன் பண்றது ஒண்ணு இல்லை. என்னது சுமந்த் கேட்டிருக்காப்ல. சுமந்த்ரா என்னது ஃபாரின் மினிஸ்டர், வெளியுறவுத்துறை அமைச்சர். ஓகே. ஸோ வந்துட்டு இங்கிலீஷ்லயும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் என்ன நினைச்சிருந்தேன்னா கிட்டத்தட்ட அதே டிரான்ஸ்லேஷன் தானே, ஏதாவது ஒரு லாங்குவேஜ்ல பார்த்தோம். இதுல கூட பாத்துக்கலாம். என்னது சவுத் அண்ட் சர்தேஷ் முகி வேற த இம்பார்ட்டன்ட் சோர்சஸ் ஆஃப் த மராத்தா ஸ்டேட் ரெவன்யூ. சவுத் மற்றும் சர்தேஷ் முகி வரிகள் மராத்திய அரசின் முக்கிய வருவாய் ஆதாரங்கள் ஆகும். ஆமா, மராத்தா பீரியட்ல வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு முக்கியமான வரி கலெக்ட் பண்ணது இந்த சவுத் மற்றும் சர்தேஷ் முகி. இதை அறிமுகப்படுத்தினதும் மராத்தியர்கள் தான். முக்கியமா வந்து பார்த்தோம்னா சிவாஜி தான் கொண்டு வந்திருந்தாங்க. ஓகே. சவுத் வரி என்பது அந்நியர்களை ஆக்கிரமிப்பிலிருந்து பாதுகாக்க வேண்டி மொத்த நிலவரியில் 25 வசூலிக்கப்பட்டது. ஆமா, அவரோட பாதுகாப்பு காரணமா வந்துட்டு என்ன பண்ணிருப்பாங்க, அவருக்கு 25% இல்லைன்னா 4 ஒரு பங்கு அப்படின்னு கூட கொடுத்திருப்பாங்க. எல்லாமே ஒண்ணுதான், 25% அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து சர்தேஷ் முகி நில வருவாயின் 10 ஒரு பங்கு வசூலிக்கப்பட்டது. கரெக்ட் தான். அரசரோட பாதுகாப்புக்காக அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லுவாங்க. இது 10 ஒரு பங்கு. சவுத்னா 4 ஒரு பங்கு, சர்தேஷ் முகி அப்படிங்கிறது 10 ஒரு பங்கு. கரெக்டா தான் இருக்குது. இதுதான் என்னது காரணம், கரெக்டா இருக்கா? ஆமா, சவுத் மற்றும் சர்தேஷ் முகி வரிகள் மராத்திய அரசின் முக்கிய வருவாய் ஆதாரங்கள். இதுதான் அவங்களுக்கு அதிகமா என்னது வருவாயை கொடுத்துச்சு. இந்த லேண்ட்ல இருந்து அவங்களுக்கு என்னென்ன கிடைக்குதோ அதுதான் அவங்களோட முக்கியமான வருமானமா இருந்துச்சு. இதை தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு போர்கள் மூலியமா அங்கிருந்து கொள்ளையடிக்கப்பட்டது அந்த மாதிரி இருக்கும். அதுவும் வருமானத்துல வரும். ஓகேங்களா? ஆனா முக்கியமா வந்து நில வருவாயும் ஒரு முக்கியமான வருவாயா பார்க்கப்படுது. அதான் முக்கியமா இருந்துச்சு. சரி, அப்ப என்ன ஆன்சர் வரும்? ஏ மற்றும் ஆர் ரெண்டுமே சரிதான். அதுக்கு சரியான விளக்கம் தான். விளக்கமாகும். அப்ப ஆப்ஷன் பி, ஏஆர் ரெண்டுமே சரி மற்றும் சரியான விளக்கம். செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 80th கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் சிவாஜியின் மிகப்பெரிய சாதனை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவர் வந்துட்டு மராத்திய செக்னு கொடுத்துருக்க மேடம். ஓகேங்களா? செக் த எக்ஸ்பான்ஷன்ஸ் ஆஃப் முகல் எம்பையர் இன் சவுத் இந்தியா அப்படின்னு இருக்கா. ஃபாதர் ஆஃப் த நேஷன் ஒய் மராத்தா நேஷன் டிஃபீட்டட் த முகல் ஃபோர்சஸ். இவாஸ் சிறந்த நிபுணரா மிகச்சிறந்த ஒரு ஆட்சியாளராக இருந்தாரு. எல்லாமே ஓகே தான். முகலாய பேரரசின் விரிவாக்கத்தை தென்னிந்தியாவில் தடை செய்தார். இந்த சைடு வந்துட்டு முகலாய பேரரசு வராம அவங்களுக்குள்ள தடுத்து நிப்பாட்டி அதோட நிப்பாட்டினது யாரு அப்படின்னா மராத்தியர்கள் தான். ஏன்னா வந்துட்டு சொல்லப்போனா வந்துட்டு அது பின்னாடி வளர்ச்சி அடையல அப்படிங்கிற காரணத்துக்காக அவுரங்கசீப்பே இறங்கி வந்து மராத்தியர்களோட பயங்கரமா எங்கெங்க இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்துட்டு கோட்டைகள் அமைச்சு சண்டை போட்டு எல்லாம் வந்தாப்புல. இன்னும் சொல்ல போனோம்னா வந்துட்டு அவுரங்கசீப் எதனால இறந்தாருன்னு கேட்டா டெக்கான் கேன்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களா, தக்கான புற்றுநோய் அப்படின்ட்டு. இப்ப கேன்சர் வந்தா இருந்தாரு இல்ல, இங்க இருக்க தக்காணத்தை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துதான் இது பண்ணாப்புல. இதுக்கு தடையா இருந்தது முக்கியமான காரணம் யார் தான்? மராத்தியர்கள் தான். அதுல முக்கியமா யார் பார்க்கப்படுறான்? அது தோற்றுவித்ததாக கருதப்படும் சிவாஜியும் இருக்காப்புல. எது சொல்லலாம், சிவாஜியின் மிகப்பெரிய சாதனை அழைக்கப்படுறது இதுதான். முகலாய பேரரசு விரிவாக்கத்தை வந்து இந்த பகுதி தடை செய்தோம். சரி, 1664ஆம் ஆண்டு சிவாஜியும் தாக்கப்பட்டதும் மற்றும் சூறையாடப்பட்டதுமான மேற்கு கடற்கரை கோட்டை எது அப்படின்னு கேட்டோம்னா சூரத். இப்பதான் பார்த்தோம். 1664 நடந்த மிகப்பெரிய அந்த கடற்கரையில வந்துட்டு சூரத்துல போயிட்டு சூறையாடி எல்லாம் வந்துட்டு அதுல இருந்து கைப்பற்றப்பட்டது, அந்த பொருட்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டது அப்படின்னா. அதனாலதான் பின்னாடி வந்துட்டு ஜெய்சிங் வர்றாப்ல அப்படிங்கிற போர் கூட பார்த்தோம். சொல்லப்போனா வந்துட்டு 1658ல அவுரங்கசீப் அரியணை ஏறின காலகட்டத்தில இருந்தே சிவாஜிக்கும் முகலாயர்களுக்கும் வந்துட்டு மிகப்பெரிய இது வந்துட்டு இருக்கு, பிரச்சனை இருக்கும். ஏன்னா 1669ல அதுல இருந்து என்னது டைரக்டா வந்துட்டு போர்கள் நடக்க ஆரம்பிக்கும். அடுத்த கொஸ்டின்ஸ்ல வந்துட்டு நம்ம அப்படியே சேர்த்துப்போம். கீழ்கணவற்றில் தளபதிகள் மராத்திய அரசின் சிவாஜியால் கொல்லப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொல்லப்பட்டவர் அப்படின்னு கேட்டோம்னா அவங்களுக்கு அப்சல் கான் தான். ஏன்னா இப்படிதான் என்ன பண்ணுவாப்ல 1659ல மலையில் ஒளிந்திருக்கும் எலியை சங்கிலியால் கட்டி இழுத்து வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் அப்சல் கான் தான் வருவாப்ல. அந்த மிகப்பெரிய சண்டை நடக்குது. கொரில்லா போர் முறையை யார் யூஸ் பண்றாங்க? மராத்தியர்கள் யூஸ் பண்றாங்க. மலையில இருந்து ஒளிந்திருந்து வந்து தாக்குதல் நடத்தி என்ன பண்றாப்ல, கடைசியில யார் கைப்பற்றப்படுறாங்க? அப்சல் கான் கைப்பற்றப்படுறாரு. அதோட என்ன பண்றாங்க, அங்கே அவரு கொல்லவும் படுறாப்ல. சோ இவர் தான். அப்ப ஜெய்சிங் என்ன பண்றாப்லன்னா, ஜெய்சிங் வந்து கிட்டத்தட்ட வின் பண்ற ஸ்டேஜ்ல இருக்காப்லையா. சோ அங்கே புரந்தர உடன்படிக்கையா நடக்கும். ராஜா ஜெய்சிங்கோட புரந்தர உடன்படிக்கையா நடக்கும். சோ இவர் கொல்லப்பட மாட்டாரு. முக்கியமா கொல்லப்படுறது அப்சல் கான் தான். ஓகே, அடுத்து சிவாஜி மெயின்டைன் த நேவல் ஃபீட். சிவாஜி எங்கு கடற்கரை தளத்தை நிறுவி இருந்தார் அப்படின்னா கொலாபா. சிவாஜியோட அந்த கோட்டை எங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ராய்கர் கோட்டை. அவரோட பகுதி எதுன்னு கேட்டா சிவ்னேரி அப்படிங்கிற பகுதியில அவர் பிறந்து வளர்ந்த இடம்.
அவர் எந்த பகுதியில் இருந்தான்னு கேட்டாங்கன்னா கொங்கு பகுதியில் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி. அவரோட போர் முறை கேட்டா கொரில்லா போர் முறை. அதான் பேசிக் வாட் இஸ் வாட் அப்படியே சும்மா சொல்றது. ஓகே, மராத்தியர் ஆட்சியில் நாட்டின் முக்கிய வருவாய் எதுல இருந்து பெறப்பட்டது அப்படின்னா இப்பதான் சொல்லணும். எதுல இருந்து? நில வருவாய் தான். ஏன்னா சவுத் மற்றும் சர்தேஷ்முகி அதுல தானே அவங்களோட வருமானம் பிளஸ் வந்துட்டு நிலத்துல வந்துட்டு அளந்து அதுல இருந்து குறிக்கக்கூடிய வருமானத்துல இருந்து என்ன பண்றாங்க? சவுத்னா வந்துட்டு 4 பங்கும், சர்தேஷ்முகினா 10 எடுக்கிறாங்களா? வந்துட்டு அவர் நிலம் தான் அவங்களுக்கு முக்கிய வருவாயாக பார்க்கப்பட்டது. ஓகே, பின்வரும் அரசுகளில் எந்த அரசு சவுத் எனப்படும் வரியை விதித்தது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா மராத்தியர்கள் தான். ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்துட்டு அவரோட காலகட்டத்துல புது புது ரிஃபார்ம்ஸ் ஆகணும். இப்ப மன்சப்தாரி முறை யார் அறிமுகப்படுத்தினார்னா எங்க போயிடுவோம்? அக்பர் போயிடுவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி யாரு என்னது அப்படிங்கறத எப்படி பார்த்து வச்சுக்கணும். சிவாஜியின் ஆன்மீக குருவாக இருந்தவர்கள் பெயரிடுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காப்ல. ஆக்சுவலா வந்துட்டு ஏக்நாத், துக்காராம், ராம்தாஸ் எல்லாருமே வருவாங்க. அதுல முக்கியமா வந்துட்டு தன்னோட ஆன்மீக குருவா வந்துட்டு சிவாஜியால பார்க்கப்பட்டது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராம்தாஸ். ஓகே, அடுத்து தவறான பொருத்தங்களை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி அஷ்டப்பிரதான 8 அமைச்சர் குழுவா? ஆமா, இப்பதான் பார்த்தோம். இதே பஞ்ச் பிரதானா 5 அமைச்சர்கள் குழு, அது வைசாளர்கள போகும். நவரத்னா 9 பேர் இருப்பாங்க. அஷ்டதிக்க ஜங்கல்ல 8 பேர் இருப்பாங்க. சரி, சர்தேஷ்முகினா ஒரு பிரதேச வரி, கரெக்ட் தான். சவுத் அப்படிங்கறது வந்து சுங்க வரியா? சுங்க வரி கிடையாது. இது அவங்களுக்கு என்னது? பாதுகாப்பு கட்டணம். அமர்த்தியா அப்படிங்கிறது இவரும் நிதியை பார்த்துக்கிறான்னு சொல்லி சொல்லியிருந்தோம். வெளியுறவுத்துறை அமைச்சர் யார் பார்த்தோம்? சுமர்த்தன் பார்த்தோமா? அப்ப இதுவும் என்னவா இருக்கு? தவறா தான் மேட்ச் ஆயிருக்கு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? தவறான பொருத்தங்களை தேர்வு செய்யன்னு கேட்டிருக்காங்க. எது தவறா மேட்ச் ஆயிருக்கு? 3 and 4. சரிங்களா? கரெக்டா இருக்கு. இதை மட்டும் நல்லா தெளிவா பார்த்துங்க. ஏன்னா வந்துட்டு 2 கரெக்டா புரிஞ்சிருக்கு, 1 and 2 தான் சரியா புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டு போயிடக்கூடாது. தவறான பொருந்துல தான் தேர்ந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்ப 3 மற்றும் 4 என்னது? தவறா பொருந்திருக்கு அப்படிங்கிறத போட்டுரும். தஞ்சாவூர் முதல் மராட்டிய அரசர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா வெங்கோஜி. 1676 காலகட்டத்துல வெங்கோஜியின் தலைமையில தான் வந்துட்டு தஞ்சாவூர்ல வந்துட்டு என்னது நம்மளுக்கு வந்துட்டு மராத்தியர் ஆட்சி வருது. அதுக்கு முன்னாடி வந்துட்டு நாயக்கர் ஆட்சி, நயங்காரா அப்படின்னு அழைக்கப்படுதா, அது இருந்தது. இங்க செஞ்சி, தஞ்சை மற்றும் மதுரை பகுதியில இது பார்க்கப்பட்டது. இப்ப விஜயநகர பேரரசு காலகட்டத்துல உருவாக்கப்பட்டது. பின்னாடி வந்துட்டு என்ன இருக்கு? மராத்தியர்களால வரும்போது வெங்கோஜி தான் முதல்ல தலைமை தாங்கி மராத்தியர்களை இங்கே கொண்டு வர்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், 3ஆம் பானிபட் போருக்கு பின் மராட்டிய சிம்மாசனத்தில் அமர்ந்தவர் யார்? தேர்ட் பானிபட் போர் எப்போ வருது நம்மளுக்கு? Jan 14, 1761. ஒரு பக்கத்து அகமது ஷா அப்தாலி இருக்காப்புல, எங்கிட்டு சதாசிவ ராவ் இருக்காங்க, விஸ்வேஸ்வர ராவ் இருக்காங்க, எல்லாம் வந்துட்டு தோற்கடிக்கப்படுறாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்துட்டு அகமது ஷா அப்தாலியோட அந்த படை வீரமோ ஆற்றலும் வந்துட்டு பயங்கரமா இருக்கிறதுனால எனக்கு அந்த மராத்திய அவங்களோட கிங்டமே வந்துட்டு கிட்டத்தட்ட பிரேக் ஆகுற நிலைமைக்கு போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ ஒரு வேக்கம் கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து மராத்தாஸ்ல ஃபில் பண்றது யாருன்னா மாதவ்ராவ். அவர் தான் என்னது 3ஆம் பானிபட் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த சிம்மாசனத்துல அமர்ந்தது வந்துட்டு மாதவ் ராவ். ஓகே, அடுத்து மிகவும் சக்தி வாய்ந்த பேஷ்வா யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பேஷ்வா அப்படிங்கறத முதல்ல ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா பாலாஜி விஸ்வநாத் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாப்புல. அதுக்கடுத்து அவருக்கு பின்னாடி வரக்கூடிய முதலாம் பாஜிராவ் தான் வந்துட்டு இன்னும் பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு ஆள். நிர்வாகத்திலையும் சரி, பிளஸ் போர் எடுத்து சண்டையிடுறதுலையும் சரி. ஏன்னா வந்து பார்த்தோம்னா அந்த பெசின், சால்செட்டு எல்லா பகுதியில வந்து தன்னோட இணைச்சுக்கிறது யார்? போர்ச்சுகீசியர்கிட்ட வந்து தனியா எடுத்து மராத்தியரோட இணைச்சது எல்லாமே யார் தான்? நம்மளுக்கு முதலாம் பாஜிராவ் தான் வருவாப்புல. இவர் தான் இருக்கிறதுல என்னது சக்தி வாய்ந்த பேஷ்வா அப்படின்னு. அந்த லிஸ்ட்ல யாரு பெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் நமக்கு வச்சுட்டே இருப்பாங்க. நம்ம இங்க விஜயநகர பாக்கில பார்த்திருந்தோமா, சங்கம வம்சத்துல வந்துட்டு 2ஆம் தேவராயர், துளு வம்சத்துல வந்துட்டு கிருஷ்ணதேவராயர், அந்த மாதிரிக்கே வந்துட்டு இதுல பேஷ்வால வந்துட்டு பெஸ்ட் யாருன்னு கேட்டவங்களுக்கு முதலாம் பாஜிராவ். ஓகேங்களா? தானே சால்செட் பகுதிகள்லாம் அவர் இணைச்சதே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சாதனையாகவும் பார்க்கப்படுது. அடுத்து 1761 3ஆம் பானிபட் போரின் ஆங்கிலேயரின் அதிகார எழுச்சிக்கு வழிவகுத்தது. ஆமா, கரெக்ட் தான். ஏன்னா இந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சரி அவங்க வந்துட்டு என்னது மராத்தாஸோட அந்த கிங்டமே வந்துட்டு பிரேக் ஆகுறது, அது ஒரு இதா பார்க்கப்படுது. இத்தோல்விக்கு மராத்தியருக்கும் முகலாயருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. இந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு பிரிட்டிஷோட ரைஸ் வந்துட்டு பயங்கர அதிகமா இருக்கும்.
அதுக்கப்புறம் பின்னாடி வந்துட்டு நம்ம என்ன 1798 வந்துட்டு அடுத்தடுத்த பாலிசிஸ் கொண்டு வர்றாங்களா, இணைப்பு கொள்கைக்காண்டி. அது மூலியமா இன்னுமே ரொம்ப அதிகமாகி எல்லாரும் தன்னோட கட்டுக்குள்ளேயே அவங்க அந்த இடத்துல கொண்டு வந்துறாங்க. யாருக்கு வந்துட்டு பெரிய அடியா இருக்குன்னு பார்த்தா, ஒரு பக்கத்து மராத்தி இருக்கும், இன்னொரு பக்கத்து முகலாயர் இருக்கும். ஓகேங்களா? அப்ப ரெண்டுமே சரிதான், சரியான விளக்கமும் ஆகும். அடுத்து கால வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. சிவாஜியின் வாரிசுகளை சரியா காலை வரிசைப்படுத்த இருந்துட்டு. அப்படி பார்க்கல ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு யார் இருக்கா? சிவாஜி இருக்காங்க. சாஜி போன்ஸ்லேக்கும் ஜிஜாபாய்க்கும் மகனாக பிறந்த சிவாஜி. இவரோட மகன் யாருன்னு பார்க்கப்படுறாங்க? சாம்பாஜி. இவரோட தம்பி யாரு? ராஜாராம். இவங்களுக்கு வந்துட்டு 2 மனைவி இருப்பாங்க. அதுல வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு தாராபாய், இன்னொருத்தவங்க ராஜாபாய். இவங்களுக்கு பிறந்த மகன் வந்துட்டு யாரா இருப்பாங்க? 2ஆம் சிவாஜி. இங்க 2ஆம் சாம்பாஜி. சாம்பாஜிக்கு பிறந்த மகன் வந்துட்டு ஷாஹு. அப்படி பார்க்க வந்துட்டு சிவாஜி, சிவாஜிக்கு அடுத்து சாம்பாஜி, அதுக்கடுத்து ராஜாராம், அதுக்கடுத்து யார் வருவா? நமக்கு 2ஆம் சிவாஜி வருவாங்க. சாம்பாஜி கூட வந்துட்டு நம்ம தனியா ஒரு அரசா பார்த்துட்டு இருப்பாங்க. ஷாகு வருவாப்புல. கடைசியா வந்துட்டு ராம்ராஜா வருவாப்புல. இவரும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் தான். அப்ப எந்த ஆர்டர் கரெக்டா எடுத்துக்கலாம்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு சாம்பாஜி, அதுக்கடுத்து ராஜாராம், அதுக்கடுத்து 2ஆம் சிவாஜி, அதுக்கடுத்து ஷாகு வர்றாப்புல. ஸோ 1 லாஸ்டா வந்துட்டு நம்மளுக்கு 5. ஆப்ஷன் பி. ஓகே. அடுத்து சிவாஜியின் கீழ் உள்ள நிதி மற்றும் வருவாய் அமைப்புகளில் பின்னவற்றில் எது உண்மை? சவுத் மற்றும் சர்தேஷ் முய். ஆமா, இது ரெண்டுமே கொண்டாந்து யாரு? மராத்தியர்கள் தான், சிவாஜி தான் கொண்டு வந்தாப்புல. தேஷ்முக் மற்றும் பட்டேல் கிராம அதிகாரிகள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கல பார்த்தோம். அந்த பட்டேல் தான் என்ன பண்றாப்புல? அந்த கிராமத்தோட தலைவரா இருக்காப்புல. அதை வந்துட்டு எடுத்து மேல நிர்வாகம் பண்றது தேஷ்முக்கா இருக்காரு. ஓகேங்களா? அப்ப ரெண்டுமே சரிதான், எடுத்துக்கலாம். அடுத்து சிவாஜியால் நியமிக்கப்பட்ட வருவாய் அதிகாரிக்கு கற்பூன் என்று பெயர். ஆக்சுவலா அமர்த்தியாவுக்கு தான் நம்மளுக்கு என்ன பண்ணிருப்பாங்க? நம்மளுக்கு வருவாய் அதிகாரிகளா வந்துட்டு வருவாயை வந்துட்டு பாத்துக்கிறதுக்கு இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வந்துட்டு கிளர்க்கு மாதிரி இருக்கிறத யாரு? கற்பூன் அப்படிங்கிறவங்க வர போறாங்க. அப்ப எதை எடுத்துக்கலாம்? நீக்கம் பண்ணிக்கலாம். 3 நீக்கம் பண்ணிடலாம். மிச்சம் என்னதான் வரும்? 1 and 2. 1 மற்றும் 2. ஆப்ஷன் சி. ஓகே. முகலாய பேரரசர் அவுரங்கசீப்புக்கு பிறகு அவுரங்கசீப்புக்கு பதிலாக புரந்தர் உடன்படிக்கையில் சிவாஜியோடு கையெழுத்திட்டது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வந்துட்டு அவுரங்கசீப் யாரை தான் அனுப்புறாப்புல கீழே வந்துட்டு சண்டை போடுறதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னுக்கு அப்சல் கான் வர்றாப்புல, ஜெய்சிங் வர்றாப்புல. ஜெய்சிங் வந்து அப்சல் கான் என்ன ஆறாப்புல? கொலை செய்யப்படுறாப்புல. ஓகேங்களா? பின்னாடி வர்ற ஜெய்சிங் தான் என்ன பண்றாப்புல? 1664 அந்த சூரத்துல வந்துட்டு பயங்கரமா சூறையாடப்பட்டது மராத்தியர்களால. அப்போ அவங்க வந்துட்டு சண்டை போடுறதுக்கு யாரும் வராது, ஜெய்சிங் தான் வராது. ஜெய்சிங் ஒருத்தர் என்ன நடக்குது? புரந்தர் உடன்படிக்கை நடக்குது. ஓகேங்களா? அப்போ வந்துட்டு யாரு? அவுரங்கசீப் பதிலா ஜெய்சிங் தான் வந்துட்டு யாரு கூட கையெழுத்து போடுவா? சிவாஜியோட கையெழுத்து போட்டு அதுக்கப்புறம் பின்னாடி ஆக்ராவுக்கு போலாம் அப்படிங்கறத சொல்றாங்களா? அந்த இடத்துல ஜெய்சிங் தான் வர போறான். புரந்தர் உடன்படிக்கை ஜெய்சிங் டேட்டும் முக்கியம். ஓகே. அடுத்து சிவாஜி யாரிடமிருந்து சிங்ககாட் கோட்டையை 1620 கைப்பற்றினார்? மோஸ்ட்லி அவர் கைப்பற்றின கோட்டைகள் எல்லாமே யாரோட தான் இருந்தது? முகலாயர்களோட தான் இருந்துச்சு. அவங்கள்ட்ட தான் என்ன பண்ணாங்க? எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இதனாலதான் முகலாயர்களுக்கும் மராத்தாஸுக்கும் வந்துட்டு தக்காணத்துல வந்துட்டு நிறைய அடிக்கடி கிளாஷ் எல்லாமே நிகழ்றது. அதை வந்துட்டு கேட்கறதுக்காண்டி தான் அங்கிருந்து வரப்பட்டது யாரு? நம்ம கடைசியா வந்து அவுரங்கசீப்பே டைரக்டா இறங்கி வந்துருவோம். ஓகே. சரி, அடுத்து பார்ப்போம். 96வது கொஸ்டின் பொருத்த சொல்லியிருக்காங்க. சோ பேஷ்வானா பிரதம அமைச்சர். ஓகே. அடுத்து சுர்னாவிஸ் அப்படிங்கிற ஒரு செயலர். நியாயதீஷ் தலைமை நீதிபதி. பண்டிட்ராவ் தலைமை அர்ச்சகர். 4, 1, 2, 3 ஆல்ரெடி நம்ம இந்த ஒரு ஃபுல்லா பார்த்துட்டோம். அதான் ரிப்பீட் ஆகுது, பார்த்து. சிவாஜியின் குருவான ராம்தாஸ் சாம்ராட் போதனையின் தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டா அத்வைத வேதாந்தம். ஓகேங்களா? அடுத்து மராட்டிய பேரரசின் 2வது நிறுவனர் அப்படின்னு யாரும் அழைக்கப்படுறாருன்னா பாலாஜி விஸ்வநாத். ஏன் அப்படின்னா வந்துட்டு அவர்
ஃபவுண்டர் நம்ம யாரை தான் பாக்குறோம், சிவாஜியை தான் பாக்குறோம். அதுக்கப்புறம் பின்னாடி வந்துட்டு அது தொய்வடைஞ்சு வர்றப்ப யாரு பேஷ்வாக்கள் உள்ள வர்றாங்களா, அதுக்கு ஃபர்ஸ்ட் பேஷ்வா யார் வர்றா, பாலாஜி விஸ்வநாத். அதுதான் அந்த இடத்துலதான் அடுத்த லேயர் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. ஏன்னா அதுக்கடுத்து தான் வந்து என்ன பண்றாங்க, பாஜிராவ் வரிசையா வந்துகிட்டு இருக்காங்களா, அடுத்து பாலாஜி பாஜிராவ் வர்றாப்ல, இப்படி வரிசையா வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த பேச வந்து கொடுத்தது யார் தான், பாலாஜி விஸ்வநாத். அதனால இரண்டாவது நிறுவனர் அப்படின்ற அழைக்கப்படுறார். ஓகே. இந்திய குர்லா போர் முறையின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாருன்னா சிவாஜி தான். ஏன்னா மோஸ்ட்லி வந்துட்டு மராத்தியர்கள் வந்துட்டு மலைப்பாங்கான அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் ஏரியால இருக்கிறனால அவங்க வந்து எது ஈஸியா இருக்கு, கொரில்லா போர் முறை வந்துட்டு ஈஸியா இருக்கு, மறைந்திருந்து அந்த மலையில இருந்து தாக்குறதுனால. அதனாலதான் மலையில் ஒளிந்திருக்கும் எலியை சங்கிலியால் கட்டி இருக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்சல் கானும் சொல்றது. அப்ப இந்த கொரில்லா போர் முறைக்கு வந்துட்டு ஒரு பேஸா வந்துட்டு தந்தையா யார் கருதப்படுறா அப்படின்னா நம்மளுக்கு சிவாஜி தான். இதுவே இந்தியால வந்துட்டு கொரில்லா போர் முறைக்கு வந்துட்டு அடித்தளம் அமைத்து கொடுத்தது யாரு அப்படின்னா துலுக்மா போர் முறை. அந்த துலுக்மா போர் முறையை யார் அறிமுகப்படுத்தினாரா, பாபர். ஓகேங்களா. துலுக்மா இப்படிங்கிற போர் முறைய பாபர் கொண்டாந்துருப்பாங்க. இன்னொரு இந்த கொரில்லா போர் முறை வந்துட்டு நம்மளுக்கு தமிழகத்திலுமே நடத்திருப்பாங்க யாரு, தீரன் சின்னமலை. கொங்கு பகுதி, அதுவும் மலைப்பாங்கான பகுதி, அங்கே யாரு, தீரன் சின்னமலையும் கொரில்லா போர் முறை தான். இதுவே நம்மளுக்கு மாடர்ன் ஹிஸ்டரியில எடுத்து பார்க்கையில சூர்யாசன் என்ன பண்ணிருப்பாப்ல, அவரும் கொரில்லா போர் முறையை தான் பயன்படுத்தியிருப்பாங்க. எங்க சிட்டகாங் ஆர்மரி ரைடர்ஸ் பாக்குறோம்ல, இந்த சிட்டகாங் ஆர்மரியை வந்துட்டு அந்த இடத்த வந்துட்டு கைப்பற்றதுக்கு அதுக்கும் கொரில்லா போர் முறை தான் யூஸ் பண்றாங்க. அதனால கொரில்லா போர் மறைந்திருந்து ஒரு தாக்குதல் பண்றதா, அதுக்கு வந்து தந்தை அழைக்கப்படுறவர் வந்து இங்க சிவாஜி. ஓகேங்களா. அடுத்து சிவாஜி டுக் த டைட்டில் ஆஃப் சத்ரபதி. ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். 1674 ராய்கர் கோட்டையில சத்ரபதினு முடிசூட்டப்பட்டு பதவியேற்கிறது யாருன்னா சிவாஜி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சத்ரபதி அப்படிங்கிறது சமஸ்கிருத வார்த்தை, சத்ரபதி அப்படின்னா என்ன, அது கூட மீனிங் எல்லாமே பார்த்தோம். ஓகே. அடுத்து மராத்திய காலத்தில் மராத்திய சிவாஜி காலத்தில் நடந்த சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல வந்துட்டு ஆப்ஷன் சில வந்துட்டு பார்த்தோம்னா சிவாஜியின் வருவாய் நிர்வாகம் நியாயமானதாகவும் உற்பத்தியாளர்களுக்கு சாதகமாகவும் அமைந்தது. கரெக்டா வந்துட்டு நிலத்தை அளந்து அதுக்கேற்ற மாதிரி வரி போட்டு சவுத் மட்டும் சர்தேஷ் முகி மட்டும் போட்டு என்ன பண்ணாங்க, அவங்க எடுத்து மக்களையும் பாதுகாக்க செஞ்சாங்க. ஆப்ஷன் சி. அடுத்து சரியானதை தேர்வு செய்க. முக்கிய பிரதான் அப்படின்னு பார்க்கப்படுறது யாரு, நம்மளுக்கு பேஷ்வான பிரதம மந்திரி. சுமந்த் அப்படிங்கிறவரு வெளியுறவு செயலாளர். நியாயாதீஷ் அப்படிங்கிறது தலைமை நீதிபதி. சாரி நவபத் வந்துட்டு தலைமை படைத்தளபதி. சரியான இதை தான் கேட்டிருக்காங்க. 1, 3 வந்துட்டு சரியா பொருந்திருக்கு. ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 3 சரி. ஓகே. அடுத்து பெசின் உடன்படிக்கை 1922 தொடர்பான பின்வரும் கூற்றுகள் எது எவை சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. பெசின் உடன்படிக்கை பேஷ்வா 2ஆம் பாஜிராவ் மற்றும் ஆங்கிலேயருக்கு இடையான கையெழுத்தானது. ஆமா, அப்பதான் 1802 நம்மளுக்கு எப்போ அவங்க அசைன் பண்ணி போடுறாங்க. பேஷ்வா 26 லட்சம் ரூபாயை வருமானம் தரும் பிரதேசங்களை கம்பெனிக்கு நிரந்தரமாக விட்டுக் கொடுக்க வேண்டும் என ஒப்புக்கொண்டார். ஆமா, ஃபுல்லாத்தையும் வந்துட்டு அவர் கொடுத்து ஆகணும். பேஷ்வா சூரத் நகரை கம்பெனியிடம் ஒப்படைக்க ஒப்புக்கொண்டார், அதையும் கொடுத்துடணும். பிளஸ் வந்துட்டு என்னது, ஆங்கிலேயரை எதிர்த்து வந்துட்டு நம்ம வந்துட்டு வேற ஐரோப்பியர்களோட சேர்ந்து என்ன பண்ணக்கூடாது, போர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேற ஆங்கிலேயருக்கு தெரியாம வெளியுறவு கொள்கை எதுவும் மேற்கொள்ளக்கூடாது. கிட்டத்தட்ட ஆங்கிலேயருக்குள்ள கட்டுக்குள்ள கொண்டு வந்தது எப்படி, இதுதான் செகண்ட் ஆங்கிலோ நம்மளுக்கு மராத்தா வருவதா, அதுக்கு கீழே வந்துட்டு உடன்படிக்கை தான் எதுல அவங்க பெசின் ட்ரீட்டி வருது. ஸோ இதோடய வந்துட்டு நம்ம கிட்டத்தட்ட கைக்குள்ள வந்துட்டு கொண்டு வந்துடும். ஸோ எல்லாமே வந்துட்டு சரியானதான் இருக்கு. ஸோ 1, 2, 3 ஆப்ஷன் டி. ஓகே, தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முக